ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. சிலுவையில் மிகப்பெரிய விடுதலையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் கொடுத்திருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு மன்னிப்பையும் இரக்கத்தையும் விடுதலையையும் வாழ்வையும் சுதந்திரத்தையும் நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். வேதத்தின் இரகசியங்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. வார்த்தையாக கடந்து வருகிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த திருநாளின் நல்வாழ்த்துக்களை நான் எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்றேன். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகின்ற சத்தியம் 1 கொரிந்தியர் 15:54-55. அழி உள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாவத்தின் மூலம் மனிதருக்குள் ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்த மரணம் தோற்ற இடம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். இங்கு நம் சார்பில் நமக்காக அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார், பாவத்தின் தண்டனையாகிய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் மரணத்தால் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. மரணத்தால் அவரை ஆளுகை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் இந்த மரணத்திற்கு சட்டபூர்வமாக அவர் மீது உரிமை இல்லை. அவர் பாவம் இல்லாதவராக இருந்தார். அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. மரணத்தினால் அவரை தன் கட்டிற்குள் வைத்திருக்க முடியவில்லை. அங்கு மரணத்தை பெற்றுக்கொண்ட அவர் அங்கு உயிர் தெழுகிறார். அங்கு மரணத்தின் அதிகாரம் உடைக்கப்படுகிறது. மரணம் அங்கு தோற்கிறது. அதனுடைய அதிகாரம் உடைக்கப்பட்டு அங்கு அவர் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். வசனம் அதை தான் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:55. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அங்கு மரணம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் அதிகாரத்தை இழக்கிறது. அது தோற்று போகிறது. இந்த மரண பயத்தை வைத்தும் இனிமேல் சாத்தானால் நம்மை பயமுறுத்த முடியாது. ஏனென்றால் அந்த அதிகாரம் அங்கு சிலுவையில் உடைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாக அது உடைக்கப்பட்டிருக்கிறது. பாவம் தீர்க்கப்பட்டது. அதனால் மரணத்தினால் சட்டப்படி ஆளுகை செய்ய முடியாது. அந்த சட்டப்படியான உரிமை அங்கு இல்லை என்றால் அதிகாரம் இல்லை. இதுதான் சிலுவையில் நடந்திருக்கிறது. ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணம் மரணத்தின் பிரமாணத்திலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறது. இந்த மரணத்தின் அதிகாரத்தை உடைப்பதற்காக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். சிலுவையில் அந்த அதிகாரத்தை அவர் உடைத்திருக்கிறார். சாத்தானுடைய ஆயுதம் அங்கு உரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஆயுதங்கள் இல்லாமல் அவன் சட்டப்படியாக அவன் எதை பயன்படுத்தி வந்தானோ அந்த குற்றச்சாட்டுகளை பயன்படுத்த முடியாமல், அந்த மரண பயத்தை கொண்டு பயமுறுத்த முடியாமல் அவன் ஆயுதம் இழந்தவனாக நின்று கொண்டிருக்கிறான். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் விசுவாசியின் நிலை என்னவென்றால், தேவனுடைய பிள்ளையாக, அவருடைய சுதந்திரத்திற்கு உரிமையாளராக, அவருடைய பிரசன்னத்திற்கு, அவருடைய கிருபாசன தண்டைக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் தைரியமாக செல்லக்கூடிய தகுதியையும் நீதியையும் பெற்ற ஒரு இடத்தை ஒரு விசுவாசி பெற்றிருக்கிறார். மரண பயத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திற்கு உள்ளானவர்களை அவர் அங்கு விடுதலை செய்ததினால் மரணத்தை குறித்த பயம் நமக்கு கிடையாது. இந்த உலகத்தில்
நாம் பலவீனத்தால் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுதும் அதில் நமக்கு ஒரு நிச்சயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களையும் நோய்களையும் சாபங்களையும் சுமந்ததினால் அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக்கப்பட்டிருக்கிறோம். அங்கு நோயின் மூலமாக வருகின்ற மரணத்தை கண்டு நாம் பயப்பட வேண்டியது இல்லை. அதில் நமக்கு சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீடித்த ஆயுள் நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசியின் ஆயுசு நாள் என்பது அவர் எவ்வளவு காலம் திருப்தியாக இங்க இருக்க போகிறார் என்பது அவருடைய விருப்பத்தில் தான் இருக்கிறது. நீடித்த ஆயுட் நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என்று வசனம் சொல்லுகிறது. இந்த உலக வாழ்வு முடிந்தாலும் அடுத்த வாழ்விற்கு செல்லும் பொழுது மரணம் என்பது தேவனை பிரிந்து செல்லுகின்ற வாழ்க்கை அல்ல. ஒரு கதவை திறந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது போல நம்முடைய சரீரத்தை கலைந்து நித்தியமாக தேவனோடு இருக்க போகின்ற ஒரு இடம். இந்த ஒரு நிச்சயத்தை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த ஒரு நிச்சயத்தையும் தைரியத்தையும் சிலுவையில் அவர் செய்து முடித்திருக்கிறார். மரண பயத்திலிருந்து நம்மை அவர் விடுவித்திருக்கிறார். அதனால்தான் ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய அன்பிலிருந்து மரணம் கூட நம்மை பிரிக்க முடியாது. மரணம் கூட அவரிடமிருந்து நம்ம என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. ஏனென்றால் அவர் நம்மை விட்டு பிரிவது இல்லை. சிலுவையில் இப்படியான ஒரு அன்பையும் உறவையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரணத்தை ஏற்றதினால், அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததினால், மரணத்திற்கு அவரை பிடித்து வைக்க முடியாமல் அங்கு அவர் உயிர்த்தெழுந்ததினால் மரணம் தோற்று போனது. மரணத்திற்கு நம்மீது இருந்த அதிகாரம் உடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆயுதங்களை சிலுவையில் அவர் சாத்தானிடமிருந்து உரிந்து கொண்டிருக்கிறார். அவன் ஆயுதம் இல்லாதவனாக நின்று கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவன் குற்றம் சாட்டலாம், பயமுறுத்தலாம், அவன் பொய் சொல்லலாம். ஆனால் சட்டப்படியாக, சட்ட ரீதியாக அவனுக்கு நம்மீது எந்த அதிகாரமும் இல்லை. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சிலுவையில் சாத்தானுடைய அதிகாரம் உரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஆயுதங்கள் உரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அவன் ஆயுதம் இழந்தவனாக, சட்ட ரீதியாக எங்கள் மீது அதிகாரம் இல்லாதவனாக நின்று கொண்டிருக்கிறான். குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனின் அந்த அதிகாரம் அங்கு உடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரண பயத்திலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சத்தியத்திற்காக நன்றி அப்பா. எங்களுக்கு ஒரு தைரியத்தையும் நிச்சயத்தையும் இந்த சத்தியம் தருகிறது. தேவனுடைய அன்பிலிருந்து மரணம் கூட எங்களை பிரிக்க முடியாது. குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இந்த மரண பயத்திலிருந்து, அவன் குற்றம் சாட்டுகிற குற்றச்சாட்டுகளிலிருந்து இந்த சத்தியம் அவர்களை விடுதலையாக்குகிறதற்காக நன்றி. சிலுவையில் நீர் கொடுத்த வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்கிறதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.